الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم السلام عليكم ورحمة الله وبركاته. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் மாபெரும் அருளால் நாம் சந்தித்திருக்கக்கூடிய இந்த ஜும்மாவானது துல்ஹஜ் மாதத்தினுடைய இறுதி ஜும்மாவாகவும் ஹிஜ்ரி இஸ்லாமிய ஆண்டின் கணக்கின் பிரகாரம் ஹிஜ்ரா ஆண்டின் இறுதி ஜும்மாவுமாக இருக்குகின்றது. இன்னும் 2 நாட்களிலே இன்ஷா அல்லாஹ் ஹிஜ்ரி புத்தாண்டை நாமெல்லாம் சந்திக்க இருக்கக்கூடிய இறுதி ஜும்மா இது. அதே நேரத்தில் இன்னும் ஒரு சிறப்பை இந்த ஜும்மா நமக்கு நினைவூட்டக்கூடியதாக இருக்கின்றது. அல்லாஹு தஆலாவுடைய மாபெரும் கிருபையினால் நமது மஹல்லாவிலே இருந்து ஆண்டாண்டு ஹஜ்ஜுக்கு செல்வது வழக்கு வந்தாலும் கூட இந்த ஆண்டிலே அல்லாஹு தஆலா விசேஷமான முறையில் எண்ணிக்கையிலே அதிகமானவர்களை அல்லாஹு தஆலா ஹஜ்ஜுக்கு அழைத்திருந்ததின் பயனாக நாம் அவர்களை சுபசோபனம் கூறி அவர்களை ஹஜ்ஜுக்கு அனுப்பி வைத்தோம். அந்த ஹஜ்ஜாளிகளிலே நமது மஹல்லாவினுடைய இமாம் அவர்களும் அவர்களுடைய தாயாரும் மற்றும் நிர்வாக அங்க உறுப்பினர்களிலே முக்கியஸ்தர்களும் மஹல்லாவை சார்ந்தவர்களும் அல்லாஹ்வுடைய அருளால் அவர்கள் ஹஜ்ஜுக்கு சென்று சிறப்பான முறையிலே நிறைவான ஹஜ்ஜையும் உம்ராவையும் முடித்து திரும்பி வந்திருக்கின்றார்கள். அவர்களையெல்லாம் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு ஆரவாரத்தோடு அல்லாஹ் நமக்கு செய்த அருளை நாமெல்லாம் அதற்கு சுக்ரியா செய்யும் வண்ணமாக வரவேற்க வேண்டிய ஒரு நிகழ்வு இது. இதற்காக வேண்டிய தனியாக ஒரு நிகழ்ச்சியை நடத்தினாலும் கூட அதுவும் குறைவுதான். அவ்விதமாக ஊர்களிலே செய்யப்படுவதுண்டு. என்றாலும் நமது மஸ்ஜிதினுடைய முத்தவல்லி சாஹிப் அவர்கள் தங்களுடைய சில சொந்த காரியங்களுக்காக வேண்டி வெளியூர் சென்றிருப்பதினாலும் முக்கியஸ்தர்களே ஹஜ்ஜாளிகளாக இருப்பதன் காரணத்தினாலும் அவர்களுக்கென்று தனியான ஒரு ஏற்பாடுகளை செய்ய முடியாததின் காரணத்தினாலே இந்த ஜும்மாவையே அந்த ஹஜ்ஜாளிகளை வரவேற்கக்கூடிய ஒரு ஜும்மாவாக சிறப்பிற்குரிய ஜும்மாவாக நாம் பயன்படுத்திக் கொள்கின்றோம். உங்கள் அனைவர்களின் சார்பாக அந்த ஹஜ்ஜாளிகளுடைய ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹு தஆலா மக்பூலானதாக மபரூரானதாக ஆக்கி தருவானாக என்ற துஆவோடு ஒரு 2-3 ஹதீஸ்களை சொல்லி நான் என்னுடைய உரையை சுருக்கமாக முடித்து கொண்டு நம்முடைய மஹல்லா ஹஜ்ஜாளிகளிலே மிக முக்கியமான மஸ்ஜிதினுடைய அதிக அக்கறை கொண்ட நமக்கெல்லாம் அறிமுகமான ஹாஜி ஜனாப் நசீர் கான் அவர்கள் அவருடைய மனைவி இருவரும் சென்று வந்திருக்கின்றார்கள். அவர்கள் ஹஜ்ஜுடைய அனுபவங்களை குறித்து நமக்கெல்லாம் ஆர்வப்படுத்தும் வகையில் அவர்களுடைய அந்த ஹஜ்ஜுடைய காலங்களிலே அவர்கள் அனுபவித்த அந்த மகிழ்ச்சியான தருணங்களை
நமக்கெல்லாம் பயிர்வு செய்ய இருக்கின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்கு நாம் சற்று வழிபடும் வகையாக என்னுடைய உரையை சுருக்கமாக நான் முடித்துக் கொள்கின்றேன். என்ன செய்தி என்று சொன்னால், மார்க்கத்திலே ஹஜ்ஜாளிகளை நாம் எப்படி சென்று சந்திப்பது, ஹஜ்ஜாளிகள் ஹஜ்ஜை முடித்து வரும் பொழுது எந்த நிலையில் வருகின்றார்கள், ஹஜ்ஜாளிகளிடத்திலே நாம் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன, அவர்கள் நமக்காக செய்ய வேண்டிய துஆக்கள் நிறைய இருக்கின்றன. இருந்தாலும் நாம் அவர்களுடைய கோரிக்கைகளை வைத்ததோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்காக நாம் முக்கியமாக ஒரு 3 துஆக்களை செய்ய வேண்டும். 3 முக்கியமான துஆக்களை ஹஜ்ஜாளிகளை சந்தித்து நீங்கள் அவர்களை முசாஃபஹா செய்யும் பொழுது செய்ய வேண்டும் என்பதாக நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள். அந்த 3 விஷயங்கள் என்ன என்பதை நான் சுருக்கமாக சொல்லிவிடுகின்றேன். முதலாவதாக ஒரு ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா லகீதுமுல் ஹாஜ், ஹஜ்ஜுக்கு சென்று வரக்கூடியவர்களை நீங்கள் சந்திப்பீர்களேயானால் ஃபஸல்லிம் அலைஹி, அவர்களுக்கு முதலாவதாக நீங்கள் சலாம் சொல்லுங்கள். சலாத்திலே அவர்களுக்கு என்ன செய்யுங்க, முந்துங்க. ஃபஸாஃபிஹுஹு, அவர்களிடத்தில் நீங்கள் முசாஃபஹா செய்யுங்கள். வமுர் அலைஹிம், அவர்களுக்கு நீங்கள் ஒரு கோரிக்கை வையுங்கள், உங்களுக்கு துஆ செய்வதற்காக வேண்டி. ஏனென்றால் அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக வருகின்றார்கள், அவருடைய துஆக்களை அல்லாஹு தஆலா அங்கீகரிக்கின்றான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸில் சொல்லும் பொழுது, ஹாஜிகள் முறையாக ஹஜ் செய்து ஊர் திரும்புவார்களேயானால் எர்ஜிஉ கயௌமின் வலதத்துஹு உம்முஹு, அவர்கள் திரும்பி வரக்கூடியது எந்த நிலை என்று சொன்னால், அவருடைய தாய்மார்கள் அன்றுதான் அவர்களை பெற்றெடுத்ததை போன்று. ஒரு குழந்தையை தாய் பெற்றெடுப்பாளையானால் அந்த குழந்தை மாசூமாக எந்த குற்றமும் செய்யாததாக பாவமற்றதாக அது பிறக்குகின்றது அல்லவா, அதுபோன்று தாயின் வயிற்றில் பிறந்த குழந்தையை போன்று வருகின்றார்கள். அவர்களுடன் நீங்கள் துஆ செய்யும்படியாக கேளுங்கள், அவருடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்படுகின்றன என்பது ஒரு ஹதீஸ். இன்னொரு ஹதீஸில் சொல்லும் பொழுது, அல் ஹுஜ்ஜாஜ் வல் உம்ரார் வஃப்துல்லாஹ், அல் ஹுஜ்ஜாஜ் வல் உம்மார் வஃப்துல்லாஹ், உங்களுடைய ஊர்களிலே இருந்து ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ செல்லக்கூடியவர்கள் அவர்கள் தனியாக அவர்களுக்கென்று செல்வதாக நினைக்கின்றீர்கள். ஏதோ அவர் ஹஜ்ஜு செய்கின்றார், அவர் உம்ரா செய்கின்றார் என்பதாக நினைக்க வேண்டாம். அவர்கள் உங்களுடைய அந்த மஹல்லாவினுடைய வஃப்தாக இருக்கின்றார்கள், தூதுக்குழுவாக இருக்கின்றார்கள். அல்லாஹு தாலாவிடத்திலே நம்முடைய மஹல்லா விஷயமாக, நம்முடைய ஊர் விஷயமாக, அவர்களுடைய சொந்த விஷயமாக, குடும்ப விஷயமாக அனைத்திற்கும் அல்லாஹ்விடத்திலே அவர்கள் கோரிக்கை வைக்கக்கூடிய கோரிக்கையாளர்களாக செல்லுகின்றார்கள், தூதுக்குழுவாக செல்லுகின்றார்கள். அவருடைய துஆக்களை அல்லாஹ் அங்கீகரிக்கின்றான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹஜ்ஜாளிகளை குறித்து சிறப்பித்து கூறிய ஹதீஸ்கள் நிறைய இருந்தாலும் உங்களுக்கு சுருக்கமாக நான் சொல்ல செய்கின்றேன். அத்தோடு அந்த 3 செய்திகளை நீங்கள் அவர்களுக்காக துஆ கேளுங்கள் என்பதாக பெருமானார் சொன்னார்கள் அல்லவா, அந்த ஹதீஸை நாம் குறிப்பாக பார்க்க வேண்டும். ஒரு ஹாஜியை சந்திப்பீர்களேயானால் சலாம் சொல்லுங்க, எங்களுக்காக துஆ செய்யுங்க என்று கோரிக்கை வையுங்கள். அவர்கள் துஆ செய்யட்டும். அவர்கள் துஆ கேட்கறது எல்லாம் கபூல் செய்கிறான். அடுத்து அவர்களுக்கு நீங்கள் இப்படி ஒரு துஆ செய்யுங்க. என்ன செய்யுங்க, கபிலல்லாஹு ஹஜ்ஜக. அப்படி முதலாவதாக என்ன, கபிலல்லாஹு ஹஜ்ஜக, அல்லாஹ் உங்களுடைய ஹஜ்ஜை கபூல் செய்வானாக. அடுத்து வகஃபர ஸன்பக, அல்லாஹு தாலா உங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் போக்கி விடுவானாக. முதலாவதாக கபிலல்லாஹு ஹஜ்ஜக வகஃபர ஸன்பக. மூன்றாவதாக பாருங்க, வஅஹ்லிஃபு நஃபகதக, ஹஜ்ஜுக்காக வேண்டி நீங்கள் எவ்வளவு செலவு செய்தீர்களோ, ஒரு காலத்தில் கம்மியாக இருக்கலாம், இப்போ எங்கேயே இருக்குது ஹஜ்ஜுக்காக செலவு, ஹஜ்ஜுக்காக நீங்கள் செலவு செய்தீர்கள் அல்லவா,
அந்த தொகையை அல்லாஹ் உங்களுக்கு பன்மடங்காக திருப்பி தருவானாக. கேட்க சொன்னாங்க, கபிலல்லாஹு ஹஜ்ஜக வகஃபர ஸன்பக வஅக்லிஃப அன் மா நஃபகதக. எதை நீங்கள் செலவு செய்தீர்களோ அந்த செலவீனங்களை பன்மடங்காக அல்லாஹ் உங்களுக்கு திருப்பி கொடுத்து விடுவானாக என்று துவா செய்யுங்கன்னு சொன்னாங்க. அதனால் ஹாஜிமார்களில் எல்லாரும் ஒரு ஹாஜர் கொடுக்க இல்லை. நம்ம நசீர் கான் சாஹிப் இருக்கிறாங்க, ஹாஜி அவர்கள். நம்ம டாக்டர் நசீர் அவர்கள் சென்னையில் தங்கியிருக்கிறாங்க. இன்னும் சிலர்கள் இன்ஷா அல்லாஹ் ஊரில் இருக்கலாம். அதனால் நம்ம எல்லாம் என்ன செஞ்சிடறோம், ஒரு துவாவை பொதுவாக செஞ்சிடுறோம், அவள் எல்லாருக்கும் பொதுவாக. அப்போ ஹஜ்ஜை கேண்ட உனக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம பொதுவாக சொல்லுவோம், எல்லாரும் சொல்லிவிடுவோம் ஒரு தடவை இன்ஷா அல்லாஹ். சொல்லாமா? கபிலல்லாஹு ஹஜ்ஜக்கும் சொல்லுங்க. கபிலல்லாஹு ஹஜ்ஜக்கும் வகஃபரல்லாஹு ஸுனூபக்கும் வஅக்லிஃப் நஃபகதக்கும். யா அல்லாஹ், இவர்களுடைய ஹஜ்ஜை அங்கீகரித்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ், இவருடைய பாவங்களை போக்கி விடுவாயாக. யா அல்லாஹ், இவர்கள் செய்த செலவீனங்களை பன்மடங்காக அவர்களுக்கு நீ திருப்பி கொடுத்து விடுவாயாக என்ற துவாவை நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நம்முடைய துவாவையும் அங்கீகரிப்பானாக. அவர்கள் நமக்கு எந்த துவாக்களை எல்லாம் ஹஜ்ஜிலே செய்தார்களோ, எந்த இடத்திலே துவாக்களை எல்லாம் கேட்டார்களோ அதையெல்லாம் கபூல் செய்வானாக. அதே போன்று ஹஜ்ஜாதிகள் அனைவர்களுடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. அவரவர்களும் தங்கள் ஊருக்கு சலாமத்தான முறையிலே வந்து சேருவதற்கு அருள் செய்வானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.